ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனியதொரு மதிய வணக்கம். இந்நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நான் உங்கள் சஹி ரேவதி. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில குழந்தை பருமன் குறித்து விளக்கம் அளிக்க நமது நிலையத்திற்கு வருகை தந்திருக்காங்க இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தை மருத்துவத்துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் R.K. தயாலினி அவர்கள். ஹார்ட்லி வெல்கம் டாக்டர். வணக்கம். ஸோ டாக்டர், அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்குமே குழந்தை வளர்ப்பு அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். அதுவும் இந்த காலத்து குழந்தைங்களை வளர்க்குறது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் ஆரோக்கியமாக வளர்க்குறதுன்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஸோ சொல்லுங்கள், இந்த குழந்தைங்களுக்கு ஏற்படும் உடல் பருமன் அப்படின்னா என்ன? உடல் பருமன் இப்படின்றது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ப்ராப்ளம். இப்போ பெரியவங்களுக்கு நம்ம உடல் பருமன் எப்படி சொல்லுவோன்னா BMI அப்படின்னு சொல்லுவாங்க, பாடி மாஸ் இண்டெக்ஸ். இதை வச்சு இதோட அந்த வேல்யூ வச்சு சொல்லுவோம். உதாரணத்துக்கு இப்போ நார்மலாக நம்ம எல்லாருக்கும் 25க்கு கீழே BMI இருக்கணும். 25க்கு மேலே போச்சுன்னா ஓவர் வெயிட்னு சொல்லுவோம். 30க்கு மேலே போச்சுன்னா ஒபிசிட்டின்னு சொல்லுவோம். குழந்தைகள் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அவங்களோட இடை அதே மாதிரி அவங்களோட உயரம் ரெண்டுமே வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும். அதனால அந்த BMI ஒரு வயதிற்கும் மாறும். குழந்தைகளுக்கு நம்ம பொதுவாக அவங்களோட வளர்ச்சியை growth chart அப்படின்னு ஒரு வளர்ச்சி பட்டியல் வச்சு நம்ம குறிப்போம். அந்த வளர்ச்சி பட்டியலில் BMI 95% மேலே போச்சுன்னா அதை நம்ம குழந்தைகளுக்கு உடல் பருமன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே டாக்டர், இது எதனால் ஏற்படுது? இதுக்கான சிம்டம்ஸ்லாம் என்னென்ன? குழந்தைகளுக்கு 2 வகை சொல்லலாம். ஒன்று அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு நோய், ஏதாவது ஒரு உடல் உறுப்பு பிரச்சனைகள்னால உடல் பருமன் வரலாம். இது கொஞ்சம் ரேர் தான். ரொம்ப காமனாக இருக்கிறது உணவு பழக்க வழக்கங்கள், அதே மாதிரி ஆரோக்கியமான அந்த ஒரு லைஃப் ஸ்டைல் இல்லாதனால வர உடல் பருமன் தான் ரொம்பவே அதிகமாக குழந்தைகளுக்கு காணப்படுறது. ஓகே டாக்டர், இந்த உடல் பருமனுக்கும் அதிக எடை உள்ள குழந்தைக்கும் உள்ள என்ன வித்தியாசம்? அதிக வெயிட்டோட இருந்தாலே அது உடல் பருமன் அப்படின்ற மாதிரி. அதான் நான் சொன்ன மாதிரி அந்த BMI பாடி மாஸ் இண்டெக்ஸ் 85%க்கு மேலே இருந்தாலே ஓவர் வெயிட்னு சொல்லுவோம். அதாவது எடை அந்த குழந்தையோட வயதை விட அதிகமாக இருக்குது. 95%க்கு மேலே இருந்தால் அதுக்கு பேர் ஒபிசிட்டி. அது கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் உண்டு பண்ணும். ஓகே டாக்டர், இதுக்கான பொதுவான காரணங்கள் ஏதாவது இருக்கா? இந்த மாதிரி காரணங்களால கண்டிப்பாக ஒபிசிட்டி வரலாம். நீங்கள் ஆரம்பிக்கும் போது சொன்னது தான், குழந்தைங்களை ஆரோக்கியமாக நம்மளால் வளர்க்க முடியாதனால தான் மெயினாக இந்த உடல் பருமன் அப்படின்றது ஏற்படுது. ஏன்னா குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப ஒரு டைனமிக்கான ஒரு ஜீவன்கள். ஏதாவது ஓடிட்டே இருப்பாங்க, ஆடிட்டே இருப்பாங்க. அவங்கள நம்மளால் ரொம்ப கட்டுப்படுத்த முடியாது. அதனால் அவங்களுக்குன்னு ஏற்ற உணவு பழக்க வழக்கங்கள், அதே மாதிரி உடற்பயிற்சிகள், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு நல்ல தூக்கம், இதெல்லாம் ஒழுங்காக கிடைக்காத போது தான் இந்த உடல் பருமன்றது குழந்தைங்களுக்கு ஏற்படுறது. ஓகே டாக்டர், இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுக்கூடாதுன்னு என்ன மாதிரி உணவுகள்லாம் நம்ம தவிர்க்கிறது நல்லது? இப்போ இருக்கிற குழந்தைங்க மெஜாரிட்டியாக சாப்பிட்ற உணவுகள், அதாவது கடை பொருட்கள். ஆமாம், இப்போ எல்லாருமே ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர்ஸ், அதே மாதிரி பர்கர்ஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் வெஸ்டர்ன் ஃபுட்டுக்கு மாறுறாங்க. நிறைய சீஸு, கொழுப்பு சத்து இருக்கிறது, அதே மாதிரி எண்ணெயில் பொரிக்கிற பொருட்கள் நிறைய. இந்த பொருட்கள்லாம் குழந்தைங்க தவிர்க்கணும். காய்கறிகள், பழங்கள், நார்ச்சத்து, நீர்ச்சத்து உள்ள உணவுகள் தான் குழந்தைங்க எடுக்கணும். ஆப்போசிட்டாக இருக்குது. அதே மாதிரி ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்காம பாட்டில் ட்ரிங்க்ஸ், அந்த கேண்டி ட்ரிங்க்ஸ்னால கூட ஒபிசிட்டி கண்டிப்பாக வரும். ஏன்னா உடம்புல அதில் நிறைய சுகர் ஆட் பண்ணுவாங்க. குழந்தைங்க அது டேஸ்ட்டாக இருக்கிறனால நிறைய அளவும் குடிச்சிருவாங்க. ஒரு மினிமல் அமௌண்ட் குடித்தா பரவாயில்ல, நிறைய குடிப்பாங்க. இன்னொரு விஷயம், அது அடிக்ஷன் மாதிரி உண்டு பண்ணும். ஒருக்கா சாப்பிட ஆரம்பித்தா திரும்ப திரும்ப குழந்தைங்க கேட்பாங்க, பெற்றோர்களும் வேறு வழி இல்லாமல் வாங்கி தருவாங்க. இப்படியே சாப்பிட்டு அப்படியே எடை கூடிரும். ஓகே டாக்டர், இப்போது இந்த ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் இது மூலமா பசங்களுக்கு ஒபிசிட்டி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இருக்குது. அது 5%க்கும் கீழே தான். அதுக்கு பேர் நம்ம மோனோஜெனிக் ஒபிசிட்டின்னு சொல்லுவோம். இது மரபணு வழியாக ஒரு ஜீனில் பிரச்சனை ஒபிசிட்டி வருது. இந்த வகையான ஒபிசிட்டி குழந்தைங்களுக்கு பிறந்ததுலேருந்தே ஆரம்பிச்சிடும். அதாவது நம்ம உணவுப் பொருட்கள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 1 வயசுக்கு கீழேயே ஆரம்பிச்சிடும். இதில் மற்ற நிறைய பிரச்சனைகளும் வரும். மூளை வளர்ச்சி, குறைபாடுகள். பொதுவாக இந்த மாதிரி குழந்தைகள் ரொம்ப வருடங்கள் சர்வை பண்ணுறதும் கஷ்டம். இது கொஞ்சம் ரேரான விஷயம். ஓகே டாக்டர், ஹார்மோன் கோளாறுனால குழந்தைங்களுக்கு ஒபிசிட்டி வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஆமாம், நம்ம உடம்புல இருக்கிற எல்லா ஹார்மோன்ஸோட கோளாறுலையும் ஒபிசிட்டி ஒரு சைடு எஃபெக்ட் தான். உதாரணத்துக்கு இப்போ தைராய்டு ஹார்மோன் உடம்புல ரொம்ப கம்மியாச்சு, ஹைப்போதைராய்டிசமில் ஒபிசிட்டி வரும். அதே மாதிரி இன்சுலின், எல்லாருக்கும் தெரியும். இன்சுலின் ஹார்மோன் இருந்தால் கூட
இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்பு எடை கூடும்போது இன்சுலின் சரியாக வேலை செய்யாது, அப்போவும் வந்து எடை கூடும். இன்னொரு முக்கியமான ஹார்மோன் வந்து ஸ்டீராய்டு, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். ஸோ நம்ம உடம்புல சுரக்கிற அந்த ஸ்டீராய்ட்ஸே வந்து உடம்புல வந்து கொழுப்பை அதிகப்படுத்தி ஒபிசிட்டி காஸ் பண்ணும். அதே மாதிரி குறைவான தூக்கம், பசங்களுக்கு சரியாக தூக்கம் இல்லை அப்படின்னா அது வந்து ஒரு காரணமாக இருக்குமா? அது ஒபிசிட்டியை வந்து உண்டு பண்ணுமா? கண்டிப்பாக பண்ணும். இது வந்து ஒரு விஷய சைக்கிள்னே சொல்லலாம். அதாவது தூக்கம் குறைபாடு ஒபிசிட்டி உண்டு பண்ணும், ஒபிசிட்டி தூக்கத்தை குறைக்கும். இதே விஷயம் தான் தூக்க குறைபாடுல என்ன ஆகும்னா, நம்ம உடம்புல வந்து பசிக்கும், அதே மாதிரி சாப்பிட்டு முடிச்ச அந்த ஒரு பசி முடிவுக்கும் வந்து ஹார்மோன்ஸ் இருக்கு. லெப்டின், கிரெஹலின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லெப்டின் ஹார்மோன் வந்து நமக்கு சாப்பாடு போதும் அப்படின்னு நிறுத்துகிற ஹார்மோன். கிரெஹலின் வந்து பசி உண்டு பண்ணுற ஹார்மோன். இந்த தூக்கம் வந்து நமக்கு குறையும் போது என்ன ஆகும்னா, பசி உண்டு பண்ணுற அந்த ஹார்மோன் வந்து நிறைய சுரக்கும். அதனால குழந்தைங்க வந்து அதிகமாக பசிக்கும். இன்னொரு விஷயம், நைட்டு சரியாக தூங்கலைன்னா பகலில் டயர்டாக இருப்பாங்க. அவங்களோட அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, உடல் பயிற்சி வந்து ரொம்பவே கம்மியாயிடும். ஆக்டிவாக விளையாட மாட்டாங்க, ஆட்டோமேட்டிக்காக வெயிட் ஏறும். ஸோ தூக்கமின்மைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் குழந்தைங்க. ஆக்சுவலாக தூக்கமின்மை வந்து பெரியவங்களுக்கு தான் நிறைய பிரச்சனை கொடுக்குன்னு பார்த்தா குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிரச்சனை. ஸோ குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கண்டிப்பாக குறைந்தது வந்து இப்போ சின்ன குழந்தைங்கன்னா ஒரு 12லேருந்து 14 மணி நேரமாவது தூங்கணும். அந்த தூக்கம் வந்து அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பெற்றோர்கள் வந்து பார்த்துக்கணும். அப்படி தூங்கினாதான் அடுத்த நாள் அவங்க ஆக்டிவா இருப்பாங்க. கையில தான் இருக்கு. அடி கொடுத்தா தூங்க வச்சிடணும், எப்படியா தூங்க வைக்கணும். அப்பதான் அவங்க ஆக்டிவா சாப்பிடுவாங்க, ஆக்டிவா விளையாடவும் செய்வாங்க. ஓகே டாக்டர், இப்போ வந்து இந்த ஸ்கிரீனிங் டைம், அதாவது நிறைய டிவி பார்க்கறது, ஃபோன் யூஸ் பண்றது, லேப்டாப் யூஸ் பண்றது, ஸோ இதனால வந்து அவங்களுக்கு ஒபிசிட்டி வரதுக்கான வாய்ப்புகள். ஆக்சுவலாக கைட்லைன்ஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா 2 வயசுக்கு கீழே ஸ்கிரீன் டைமே கொடுக்கக்கூடாது, அதாவது 0. பட் இப்போ அப்படியே அது ஆப்போசிட் ஆயிடுச்சு. 2 வயதுக்கு மேல 1லேருந்து 2 மணி நேரம் கொடுக்கலாம். இப்போலாம் இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல வந்து குழந்தைங்களுக்கு சாப்பிட மாட்டாங்க. 2 மாசம் 3 மாசம் குழந்தைங்களுக்கு கூட ஸ்கிரீனை வச்சு எதாவது காமிக்கிறாங்க. ஒரு வயசுக்கு மேல அந்த போனை வச்சு தான் சாப்பாடே உள்ள போகுது. குழந்தைக்கு கேட்டா எங்களை தொல்லை பண்ணாம இருந்தா போதும். அது வந்து பேரண்ட்ஸ் பண்ற தவறு தான். ஏன்னா அவங்களாலையும் பேரண்ட்ஸ் இப்ப எல்லாரும் ஒர்க்கிங்கா இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தையும் பார்த்துக்கணும், வேலையும் பார்க்கணும். ஆனா ஸ்கிரீன் டைம் கண்டிப்பா வந்து வேண்டிய விஷயம் தானே டாக்டர்? கண்டிப்பா தவிர்க்கணும். ஸ்கிரீன் இல்லாம குழந்தைங்களை வளர்க்கறது தான் எப்பவும் ஆரோக்கியமான முறை. ஸ்கிரீன் நீங்க கொடுத்தா கூட அது குழந்தையோட தூக்கத்தை வந்து கெடுக்காத மாதிரி பார்த்துக்கணும். இப்போ ஸ்கிரீன் பார்க்குற குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா தூங்காம பார்ப்பாங்க. இன்னொரு விஷயம், அவங்க வந்து ஆக்டிவா போய் விளையாட மாட்டாங்க, டிவி முன்னாடி உட்காந்துருவாங்க. எல்லாருக்கும் ஒரு பழக்கம் இருக்கு. இப்போ நம்மளே தேட்டரில் போனோம்னா படம் பார்த்துட்டு ஏதாவது ஒரு ஜங்க் ஃபுட் சாப்பிடுவோம். அதே மாதிரி குழந்தைங்களும் ஏதாவது போட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. சாப்பிட்டுக்கிட்டே டிவி பார்க்குறாங்க, எந்திரிச்சு நடந்து விளையாட மாட்டாங்க. இதெல்லாம் சேர்ந்து குழந்தையோட வெயிட்டை வந்து ஏற்றிடும், தூக்கத்தையும் ஆட்டோமேட்டிக்காக குறைச்சிடும் அது. ஓகே டாக்டர், இப்போ அதே மாதிரி ஜங்க் ஃபுட் நீங்கள் சொன்னீங்க, ஜங்க் ஃபுட்ஸ்னால வந்து கண்டிப்பாக ஒபிசிட்டி வரும் அப்படின்னு. எப்பயாச்சும் ஒருக்க குழந்தை ஆசைப்படுறாங்க, எப்பயுமே சாப்பிட்டா கண்டிப்பாக கிடையாது. இப்போ வீட்லேயே வந்து பேரண்ட்ஸ் வந்து ஜங்க் ஃபுட் வாங்கி தராங்க, ஆர்டர் பண்ணி தராங்க, யூடியூப் பார்த்து செஞ்சு கொடுக்குறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம வீட்டில் அதை ப்ரிப்பேர் பண்ணுறனால அது ஹெல்த்தி, ஹோட்டலில் வாங்கி கொடுத்தா ஜங்க் ஃபுட் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஜங்க் ஃபுட் வீட்டில் பண்ணாலும் அதுதான், நீங்க வெளியில வாங்கி கொடுத்தாலும் அது வேலையை காட்டுறதுனால வீட்டுல நீங்க குடுக்குறீங்கன்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி பழங்கள், காய்கறிகள் அந்த மாதிரி தான் கொடுக்கணுமே தவிர அதே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை நான் வீட்டில் பண்ணி தரேன், அது வந்து ஹெல்த்தியா கொடுப்பேன் பண்ணி தரேன், ஒரு வித்தியாசமும் கிடையாது, அதே கேலரிஸ் தான் கொடுக்கும். ஓகே டாக்டர், இப்போ குழந்தை உடல் பருமனால ஏற்படும் உடனடியாக உடல்நல பிரச்சனைகள்லாம் என்னென்ன? உடனடியாக வந்து என்னென்னா, அந்த ஆட்டோமேட்டிக்காக வெயிட் ஏறிட்டாலே அவங்களால நார்மலாக ஓடி விளையாட முடியாது, ஒழுங்காக தூங்க முடியாது. இன்னொரு விஷயம், இப்போ இருக்கிற குழந்தைங்க ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்க. யாராவது அவங்கள குண்டுன்னு சொல்லிட்டாலே மனதளவில் ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. அவங்களுக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும். மற்ற பசங்களோட சேர்ந்து பேச மாட்டாங்க, விளையாட மாட்டாங்க, தனிமைக்கு போவாங்க. அது டிப்ரெஷன் உண்டு பண்ணும். அவங்களோட ஸ்கூல் பர்ஃபார்மன்ஸையும் அது வந்து நல்லாவே வந்து பாதிக்கும். ஒழுங்காக அவங்களால படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. குண்டாக இருக்கிறனால நைட்டு சரியாக தூங்க மாட்டாங்க, கிளாஸ் ரூமில் தூங்குவாங்க, ஒழுங்காக எழுத முடியாது. நிறைய பிரச்சனைகள் இருக்குது. டாக்டர், இப்போ இந்த ஒபிசிட்டி வந்து குழந்தைங்களுக்கு எந்த வயசுலேருந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? பொதுவாகவே வந்து 2 வயசுக்கு அப்புறமாவே வந்து அந்த எடை கூடுறது, அந்த ஒபிசிட்டி ஆரம்பிச்சிடும். ஆனால் 5லேருந்து 7 வயது இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் நமக்கு ரொம்ப ஆப்வியஸாக தெரியும் அவங்க வந்து ஒபிசிட்டியில் இருக்காங்க அப்படின்னு. ஆனால் 2 வயதுக்கு மேலேயே ஸ்டார்ட் ஆகிடும் அந்த ப்ராசஸ் வந்து. ஓகே டாக்டர், இப்போது இந்த உயர் ரத்த அழுத்தம் மற்றும் குழந்தைகள் உடல் பருமன் இடையே உள்ள ஒரு தொடர்பு என்ன?
இந்த அதாவது அந்த ஒபிசிட்டி வந்து ஒன்று ஆரம்பிச்சதுன்னா அது வந்து ஒரு பட்டாசு மாதிரி அப்படியே லெவலுக்கு போயிடும். எல்லாமே வந்துடும். சுகர் வந்துடும். அதாவது ஒபிசிட்டி அப்படின்ற ஒரு சாதாரண விஷயமா எடுத்துக்க கூடாது. கிடையாது, கண்டிப்பா பிரச்சனைகள் வரும். இந்த 2 வயசுல ஒரு குழந்தைக்கு வர ஒபிசிட்டி நாளைக்கு 50 வயதுல அந்த குழந்தைக்கு வந்து பாதிப்புகள் கொடுக்கும். அதோட அந்த ஆயுள் காலத்தையே குறைக்கும். நீங்க சொன்ன மாதிரி உயர் ரத்த அழுத்தம், நீரிழிவு நோய், டயபெட்டிஸ், அப்புறம் கொலஸ்ட்ரால் அதிகமாகிறது, அப்புறம் அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்லுவாங்க. அதாவது தூங்கும் போது வந்து அதிகமாக கொரட்டை விடுறது. இவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா அவங்க கொழுப்பு சத்து அதிகமாகறனால தொண்டையை சுற்றி இருக்கிற அந்த மசில்ஸ் எல்லாத்துலேயும் வந்து ஃபேட் இருக்கும். அப்போ நைட்டு தூங்கும் போது நாக்கு பின்னாடி விழுந்து சத்தமாக கொரட்டை விடுவாங்க, தூங்கவே முடியாது. இதுவும் வந்து தூக்கமின்மைக்கு ஒரு காரணம். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் வந்துருச்சுன்னா இதய சம்பந்தமான பிரச்சனை வந்துடும். ஹார்ட் அட்டாக் ரொம்ப சீக்கிரமா வந்துடும். ஐயோ, அப்போ கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்து டாக்டரை பார்க்கணும் இல்லையா? ஓகே டாக்டர், இப்போ தூக்கத்தில் மூச்சு திணறல் வருது இல்லையா? ஸோ அதுவுமே வந்து உடல் பருமனால வர விஷயம் தானே நீங்கள் சொன்ன மாதிரி? இந்த அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியாக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் வந்து உடல் பருமன் தான். உடல் பருமன் இருக்கிற குழந்தைங்க பேரண்ட்ஸ் கேட்டாலே சொல்லுவாங்க, நைட்டு சரியாக தூங்க மாட்றான், கொரட்டை ஜாஸ்தியாக விட்டுட்டு எந்திரிச்சு உட்காந்துக்கிறாங்க. இதனால் அவங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும். அதே மாதிரி ஏற்கனவே நுரையீரல் பிரச்சனைகள், ஆஸ்துமா மாதிரி பிரச்சனை இருக்கிற குழந்தைகளுக்கு இன்னும் அதிகப்படுத்தும் உடல் பருமன். அவங்களுக்கு சீக்கிரமாக மூச்சு வாங்கும். நம்ம 4 படி ஏறணும்னா அவங்களால 1 படி கூட ஏற முடியாது. ஸோ மூச்சு வாங்கிடும், டயர்ட் ஆகிடுவாங்க. ஓகே டாக்டர், உடல் பருமன் இருக்க குழந்தைங்களுக்கு வந்து அந்த இயல்பான வளர்ச்சியை வந்து அது பாதிக்குமா? கண்டிப்பா பசங்க மாதிரி இருக்க முடியாதா? கண்டிப்பா பாதிக்கும், எல்லா வகையிலையும் பாதிக்கும். இப்ப நீங்க உடல் பருமன் அப்படின்றது வந்து மெயினா எடை தான் கூடிட்டே போகும். உயரம் இப்போ வந்து நீங்க வந்து ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிட்டீங்கன்னா புரோட்டீன்லாம் கரெக்டா இருந்தாதான் உயரம் ஏறும். ஸோ குண்டா இருக்காங்கன்னா அவங்க ஐட்டம் ஆயிடுவாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதனால அந்த வளர்ச்சி அவங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி நம்ம எடுத்துக்கிறது எல்லாமே கெட்ட கொழுப்பு சத்து. நல்ல புரோட்டீன் இல்லை, நல்ல ஃபேட்டோ கார்போஹைட்ரேட்டோ இல்லைன்னா அந்த எலும்பு வளர்ச்சி எல்லாமே அஃபெக்ட் ஆகும். ரொம்ப முக்கியம் வந்து இப்போ நிறைய ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா குழந்தைகளோட மூளை வளர்ச்சி, ஞாபகத்தன்மை எல்லாமே வந்து இந்த ஒபிசிட்டி அஃபெக்ட் பண்ணுது. அதாவது ஒரு குண்டாக இருக்கிற ஒரு குழந்தையும் நார்மலாக இருக்கிற ஒரு குழந்தையும் கம்பேர் பண்ணும்போது நார்மலாக இருக்கிற குழந்தை நல்லா இன்டெலிஜென்ட்டாக இருக்குது, நல்லா ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுது. ஆனால் அந்த குண்டாக இருக்கிற குழந்தைக்கு வந்து அந்த ஸ்கூல் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகுது. அதனால அது ஒரு மந்தமாயிடுவாங்க. அது கண்டிப்பாக மந்தமாயிடுவாங்க. அவங்களுக்குள்ள அந்த நிறைய பிரச்சனைகள் வரும். அதுவே வந்து மனநல பிரச்சனைகளுக்கும் ஒரு வழிவகுக்கும். டிப்ரெஷன் போவாங்க, தப்பான பழக்க வழக்கங்களுக்கு போவாங்க. எல்லாமே வந்து அந்த ஒரு சின்ன ஒரு ஒபிசிட்டின்னு ஆரம்பிக்கிறது அங்கே கொண்டு போய் விட்டுரும். குழந்தைங்களுக்கு இதனால வந்து எலும்பு மற்றும் மூட்டு பிரச்சனைகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நிறையவே இருக்குது. நம்ம பெரியவங்களுக்கு சொல்கிற மாதிரி தான், எடை அதிகமானால் கண்டிப்பாக வந்து அந்த எலும்புகள் வந்து ஸ்ட்ரெயின் ஆகும். குழந்தைகளுக்கு வளரும் எலும்புகள் அப்படின்றனால ஏற்கனவே அதுக்கு வந்து சத்தெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அண்ட் இந்த உடல் பருமனாக இருக்கிற குழந்தைங்க கண்டிப்பாக வந்து ஆரோக்கியமான அந்த ஒரு கால்சியம்லாம் அவங்களோட அந்த உணவுகளில் சேர்த்துக்கிறதும் கம்மியாக இருக்கும். அதனால் அவங்களால ரொம்ப தூரம் ஏறுறது, நடக்கிறது, ஓடி விளையாட முடியாது. முட்டி தேய்மானம் அது வந்து ரொம்ப சீக்கிரமாகவே அவங்களுக்கு வந்துடும். குழந்தையிலே முட்டிலாம் தேய்மானமாகி அதனாலேயே அவங்களால எந்திரிச்சு நடக்க முடியாது. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒபிசிட்டி வந்து அந்த பிரச்சனை நடக்க முடியாது. அதனால அவங்களுக்கு வெயிட் திரும்ப ஏறும். இது அப்படியே ஒரு சைக்கிள் மாதிரி. ஆமா, பிரச்சனை அவங்களுக்கு நடந்தாலே கால் வலிக்கும், ரொம்ப நேரம் நிக்க முடியாது. ஸ்கூல்லயும் அந்த கம்ப்ளைண்ட் வரும். இருப்பாங்க, ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் ஆக்டிவா போக மாட்டாங்க, முடியாது. ஏன்னா அவங்களுக்கு எலும்பு வலி இருக்கும். அவங்களோட வெயிட் வச்சுட்டு அவங்களால ரொம்ப தூரம் ஓடவோ நிற்கவோ நடக்கவோ முடியாது. பேரண்ட்ஸும் வந்து குழந்தை கால் வலிக்குதுன்னா அதுக்கு மேலே எந்த ஆக்டிவிட்டியும் கொடுக்க மாட்டாங்க. அது அப்படியே வெயிட் ஏறுறதுக்கு காரணமாயிடும். ஓகே டாக்டர், இந்த ஒபிசிட்டியால வந்து இன்ஃபெர்டிலிட்டி அப்படி வந்து ஏதாவது சேஞ்சஸ் நடக்குமா? இந்த ப்ராப்ளம்ஸ் வருமா? நிறைய ப்ராப்ளம்ஸ் நடக்கும். சைல்ட்ஹுட் ஒபிசிட்டியில் ஆரம்பிக்கிறது கண்டிப்பா. ஏன்னா வந்து இந்த ஒபிசிட்டின்னு ஆரம்பிக்கிறதுல வந்து இப்போ பெண்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மாதவிடாய் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். குண்டா இருக்கிற பெண்கள் வந்து வயது அந்த மூப் அடைகிறதே வந்து லேட் ஆகலாம், இல்லை ரொம்ப சீக்கிரமாக ஆகிடலாம். பீரியட்ஸ் கண்டிப்பாக இர்ரெகுலராக ஆகிடும். ஒரு ஹெல்த்தி வெயிட் இல்லாமல் ரெகுலராக பீரியட்ஸ் வர்றது கஷ்டம். அதே மாதிரி மேல்ஸ் ஆம்பளைங்களுக்கும் வந்து அவங்களோட விந்தணுக்களோட குவாலிட்டி, மொட்டிலிட்டி எல்லாமே அஃபெக்ட் ஆகும். பொதுவாக என்ன நினைப்பாங்கன்னா நம்ம ஊரில் பொண்ணுங்க குண்டாக இருந்தால் தான்
குழந்தை பிறக்காது, ஆண்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு. ஆனால் அப்படி கிடையாது. 50% பெண்கள், 50% ஆண்கள். ஆண்கள் குண்டா இருந்தாலும் குழந்தை பெற்றுக்கிறது கஷ்டம் தான். அதனால 2 பேருக்கும் ஈக்குவல் இது இருக்கு. பொதுவாகவே நீங்க இன்ஃபர்டிலிட்டின்னு ஒரு டாக்டர் கிட்ட போனீங்கன்னா அவங்க உங்ககிட்ட முதல்ல சொல்றது வெயிட்டை குறைங்க தான். பெண்களானாலும் சரி ஆண்களானாலும் சரி, வெயிட் குறைச்சாலே அவங்க உடம்புல வந்து அந்த பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிடும். அப்போ அந்த அந்த ஓவுலேஷன் சொல்லுவாங்க, அது மாதம் கரெக்டாக நடந்தாலே அவங்களுக்கு வந்து குழந்தை உண்டாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் வந்து இதை பற்றி பேசுறதுனால நான் கேட்குறேன். இப்போது ஒரு சில பெண் பிள்ளைகள் வந்து வயசுக்கு வர தருணத்தில் இந்த மாதிரி உடல் பருமனோட இருக்காங்க அப்படின்னா அது வந்து ஏஜ் அட்டன் பண்ணுறது கொஞ்சம் தள்ளி போடுமா? ஆமாம், தள்ளி போடும். அதே மாதிரி அவங்களுக்கு அந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் அந்த ப்ராப்ளமும் வந்து ரொம்ப அதிகம் இருக்கும். உடல் பருமன் அதிகம் இருக்கிறனால இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இதனால வந்து அவங்களுக்கு சுகர் வேல்யூஸ், அதே மாதிரி பிபி எல்லாமே வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த பியூபர்ட்டியே வந்து டிலே ஆகிருக்கும். பேரண்ட்ஸ் எங்ககிட்ட கூப்பிட்டு வருவாங்க, பொண்ணுக்கு அந்த வயசு வந்துருச்சு ஆனால் இன்னும் வந்து வயசுக்கு வரல அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், வெயிட்டு குறைக்க சொல்லுவோம். அதுலேயும் குறையலன்னா நம்ம மாத்திரை மூலியமாக கொடுத்து வெயிட்டை குறைச்சி அதுக்கப்புறம் ஏஜ் அட்டன் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கலாம். இவங்க ஏஜ் அட்டெண்டே பண்ணிட்டாலும் பீரியட்ஸ் ரொம்ப இர்ரெகுலராக இருக்கும். ஒரு வருஷத்துக்கு irregular means 3 months ஒரு தடவை, 6 months அதான் வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை ரொம்ப அன்ஹெல்தி. ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவைலாம் வரும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு. ஸ்கூல் படிக்கும் போது அவங்க பெருசா கண்டுக்க மாட்டாங்க. இவங்க எல்லாம் கல்யாண வயசுக்கு வரும்போது தான் இது ஒரு கன்சர்னா வரும். அதனால இன்னும் சில இஷ்யூஸ். நம்ம ஏற்கனவே அந்த டேமேஜ் வந்து ரொம்ப நாள் இருக்கும். ஏன்னா ஒருத்தவங்க ஸ்கூல்ல இருந்தே ஒபீஸா இருக்காங்க, கல்யாணம் 10-15 வருஷம் கழிச்சு பண்ணுவாங்க. 10-15 வருஷமா அவங்களோட அந்த ஓவரிஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆயிருக்கும். கல்யாணம் ஆகும்போது தான் அவங்களுக்கு குழந்தை பெற்றுக்கிற ஞாபகம் வரும். அப்போ வரும்போது திடீர்னு பண்ணும்போது இதெல்லாம் இர்ரிவர்சபிளாக கூட ஆயிடலாம். அதனால அந்தந்த வயசுலேயே வந்து இப்போது ஒபிசிட்டினால இந்த பிரச்சனை இருக்குன்னா அப்போவே வெயிட்டை குறைக்கணும், அப்போவே அந்த மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளமை வந்து ட்ரீட் பண்ணணும். ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த சிக்கன்லாம் ஓவராக சாப்பிட்றதுனால தான் ஒபிசிட்டி வருது, ஸோ இதனால தான் வந்து பசங்க வந்து ஏஜ் அட்டன் பண்ணுறதுல கொஞ்சம் தள்ளி போகுதுன்றாங்களே. ஸோ சிக்கனுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கா டாக்டர்? கண்டிப்பாக இல்லை. இந்த சிக்கன், பிராய்லர் சிக்கன் வந்து ப்ரோட்டீனுக்கு ஒரு ரொம்ப நல்ல சோர்ஸ். ஸோ சிக்கன் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது தான். சிக்கன் எப்போ நமக்கு டேஞ்சர் ஆகும்னா அப்படின்னு சொல்கிறீங்க புரளி சிக்கனில் வந்து நீங்கள் தப்பான அந்த எண்ணெயில் ரொம்ப பொரிச்சு சாப்பிட்றது, ஜங்கா சிக்கன் சாப்பிட்றது, அதுதான் வந்து அஃபெக்ட் பண்ணும். மற்றபடி இந்த பிராய்லர் சிக்கன் சாப்பிட்றதுனால பொண்ணுங்க அதுக்கும் சம்பந்தமே இல்லைப்பா. ஆனால் சம்பந்தமே முடிச்சு அதை தவிர நிறைய ஃபுட்டு இருக்குது அங்கே ஒபிசிட்டி காஸ் பண்ணுறதுக்கு. பொதுவாக இப்போ ஜிம் போகிறவங்க, வெயிட் லாஸில் இருக்கவங்கலாம் சிக்கனு எக்லாம் எடுக்கிறாங்க. ஏன்னா அது ரிச் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். சிக்கனை நீங்கள் ஆரோக்கியமான முறையில் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா வெயிட் கெயின் இருக்காது. நீங்கள் பொரிச்சு அதை அன்ஹெல்த்தியாக சாப்பிட்டா கண்டிப்பாக வெயிட் ஏறும். ஓகே டாக்டர், இப்போ குழந்தைங்களுக்கு வந்து ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை எப்படிலாம் கற்றுக் கொடுக்கலாம்? கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னா என்னென்ன? குழந்தைகள் உணவு பொறுத்த வரைக்கும் நம்ம சின்ன வயசு, அதாவது 2 வயசுக்கு கீழே நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறோமோ அந்த உணவுகள் தான் அவங்க வந்து வாழ்நாள் ஃபுல்லாக சாப்பிடுவாங்க. திடீர்னு நீங்கள் ஒரு 5 வயசில் கொண்டு போய் வெள்ளரிக்காய் சாப்பிட்டேன்னா கண்டிப்பாக அந்த குழந்தை சாப்பிடாது. அதனால் நம்ம குழந்தைங்க 6 மாதத்துக்கு அப்புறம் நம்ம சாலிட்ஸ் ஆரம்பிக்கும் போதுலேருந்து பேலன்ஸ்டு டயட்டாக கொடுக்கணும். ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் இப்போ நம்ம மெஜாரிட்டியாக எடுத்துக்கிட்டோன்னா ப்ரோட்டீன்ஸும் இருக்கணும், கொஞ்சம் ஃபேட்டும் இருக்கணும். நம்ம பேரண்ட்ஸ் வந்து அதில் ஃபேட் நிறைய கொடுத்து ப்ரோட்டீன் நிறைய கொடுத்து கார்போஹைட்ரேட் குறைக்கிறாங்க, இல்லை அந்த ஃபைபர் நார்ச்சத்து கொடுக்கல, பழங்கள் கொடுக்கல, இப்படின்னா அந்த டயட் கண்டிப்பாக அன்பேலன்ஸ்ட் ஆகிடும். அதேமாதிரி குழந்தைங்க இப்போ ஏதாவது ஒரு ஸ்நாக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிப்ஸ் கொடுக்குறது, ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொடுக்குறது, அது வந்து ரொம்ப காமனாக இருக்குல்ல. ஏன்னா டக்குன்னு அவங்களா குழந்தைங்களா சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி பழக்கங்கள் பண்ணக்கூடாது. இப்போ குழந்தைங்க வந்து எனக்கு பசிக்குதுமா அப்படின்னு ஒரு ஸ்நாக் கேட்டால் ஒரு வெள்ளரிக்காய் கட் பண்ணி கொடுக்கலாம், ஒரு வாழைப்பழம் கொடுக்கலாம், ஒரு ஆப்பிள் கொடுக்கலாம். இந்த மாதிரி பேரண்ட்ஸ் வந்து குழந்தையிலேருந்தே வந்து பழக்கம் பண்ணணும். அப்போ குழந்தைங்க வந்து அந்த ஜங்க் ஃபுட்டை விட்டுட்டு ஸ்நாக்னா இதை தான் சாப்பிடணும் அப்படின்னு அவங்களுக்கு மைண்டில் வந்து வரும். ஸோ பெற்றோர்களே நீங்கள் தான் வந்து கவனமாக பிள்ளைங்களை வந்து வளர்க்கணும். நம்ம கொடுக்குற விஷயம் தான் அவங்க தெரிஞ்சுப்பாங்க இல்லையா? ஸோ ஓகே டாக்டர், இப்போ வந்து உணவு பழக்கங்களும் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அந்த கீரையெல்லாம் ஊட்டுறாங்க இல்லையா? கீரையை கூட இந்த நெய் வந்து ஒரு சில வீட்டில் வந்து அந்த தாராளமாக நெய் ஊற்றி அப்படியே பிசைஞ்சு பசங்களுக்கு உள்ளே இறக்குது, பருப்பு சாதம் அதுலலாம். ஸோ அந்த நெய்னால ஏதாவது இம்பாக்ட் வரும்? இல்லை, நெய் வந்து குட் ஃபேட் தான் இருக்குது. குழந்தைங்களுக்கு நெய் கொடுக்கறது நல்லது தான். எல்லாமே ஒரு அளவோடு தான் கொடுக்கணும். 6 மாதத்துலேருந்து நெய் உண்டு பண்ணலாம்.
லிமிட். குழந்தைங்களுக்கு வந்து எண்ணெயை கம்பேர் பண்ணும்போது நம்ம தோசை எதில் சேர்த்துக்கிட்டாலும் நெய் சேர்த்துக்கிறது நல்லது. ஆனால் அந்த நெய் ரொம்ப அதிகம் கொடுக்கறது, சீஸ் ரொம்ப அதிகம் கொடுக்கறது, பட்டர் ப்ராசஸ்டு கீ அதெல்லாம். இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து நம்ம மம்மிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இந்த சீஸ் பட்டர் இதெல்லாம் வந்து தாராளமாக அப்படியே இது வந்து சோஷியல் மீடியாவின் தாக்கம். இது எல்லா சோஷியல் மீடியா பேஜஸ்லயும் எல்லா மதர்ஸும் இப்போ ரெசிபிஸ் போடுறாங்க. வந்து அப்படியே அது எல்லாரும் அதான் வெஸ்டர்ன் கல்ச்சர் பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க வந்து பர்கர், சீஸு, பட்டர் அதெல்லாம் போடுறாங்க. நம்ம பசங்களுக்கும் அதே கொடுப்போன்னு. அது அப்படி கிடையாது. நம்ம இட்லி தோசை நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதே கொடுக்கலாம். அதை இன்னும் எவ்வளோ ஹெல்த்தியாக கொடுக்க முடியுமோ, இட்லியில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸு கூட கொடுக்குற சாம்பார் பருப்போடு கொடுக்கணும். ஸோ இப்போ இங்கே இட்லியை சாஸோடலாம் கொடுக்குறாங்க, அந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது. ஜாமோட கொடுக்குறாங்க. அது கேட்டால் ஹோம்மேட் ஜாம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக அது ஹோம்மேடாக இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி அது கேலரிஸ் அதிகமாக தான் இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கணும். அதே மாதிரி அவங்க கொஞ்சம் சாப்பிட்டாலும் அது வந்து அவங்களுக்கு எனர்ஜி டென்ஸாக கொடுக்கணும். குழந்தைங்க நம்ம எதிர்பார்க்குற மாதிரி தட்டு ஃபுல்லாக சாப்பிட மாட்டாங்க, கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க. அதை வந்து நம்ம எனர்ஜி டென்ஸாக கொடுக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ட்ரிக்ஸ் இருந்தால் சொல்லுங்க மேம். இப்போ இருக்க புது மம்மிஸ்க்குலாம் இந்த மாதிரி வந்து ஆரோக்கியமாக வந்து வெரைட்டியாக கொடுங்க, கண்டிப்பாக பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு ஆரோக்கியமான ஒரு ஹெல்த் டிஷ் மாதிரி ஏதாவது. ஆரோக்கியமானனா நம்ம டெய்லி கொடுக்குறத வந்து அதையே ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஒரு நாள் ஒரு வெரைட்டி கொண்டு வரலாம். அதுக்காக ரொம்ப ஹைஃபையான வெரைட்டிலாம் இல்லை. உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன சாப்பிடுவீங்களோ அதே உணவை கொஞ்சம் காரம் கம்மியாக குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட்டாக கொடுக்கலாம். முட்டையெல்லாம் டெய்லி இன்க்ளூட் பண்ணிக்கலாம் டயட்டில். சீஸ் அதெல்லாம் விட்டுட்டு முட்டை வந்து டெய்லி கொடுக்கலாம். கண்டிப்பாக கொடுக்கலாம். டெய்லி கேஸ் அப்படின்றதுனால சில பேர் வந்து தவிர்க்க எந்த உணவும் வந்து கேஸு சூடு அது மாதிரி எதுவுமே எல்லாமே மிக்ஸ் தான். முட்டை கண்டிப்பாக வளர்கிற குழந்தைங்களுக்கு ஒரு முட்டையிலேருந்து 2 முட்டை வரைக்கும் டெய்லியுமே கொடுக்கலாம். ஏதாவது ஒரு ஃபார்மில் அவிச்சு கொடுக்கலாம், இல்லை வறுத்து கொடுக்கலாம். குழந்தைக்கு எப்படி பிடிக்குதோ கொடுக்கலாம். முட்டை கண்டிப்பாக கொடுக்கணும். மூளை வளர்ச்சிக்கு தேவை. அது ஒரு ஹெல்த்தி வெயிட் கெயினும் காஸ்ட் பண்ணும். நிறைய கிழங்கு வகைகள் அவ்வளோவா கொடுக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக கேரட்டு, நீர்ச்சத்து இருக்கிறது, நார்ச்சத்து இருக்கிறது, கேழ்வரகு நிறைய கொடுக்கலாம். கோதுமை கொஞ்சம் பெட்டராக கொடுக்கலாம். சாதமே நிறைய கொடுக்காம, இப்போ பிரியாணியே நிறைய கொடுக்காம, மற்ற சப்பாத்தி அந்த மாதிரி எல்லாமே பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறது நல்லது. அட் த சேம் டைம் இப்போ வீட்லேயே பர்கர் செய்கிறது, அவனில் வச்சு பிஸா செய்கிறது அதெல்லாம் வந்து தேவையில்லை. எப்பயாவது வருஷத்துக்கு ஒரு தடவை அது எப்பயாவது சாப்பிட்டா போதும். அதை ரொட்டீனாக நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டு அப்படி கொடுத்தா நான் ஹெல்த்தியாக கொடுக்குறேன் அப்படின்றது ஒன்றுமே இல்லை. ஓகே டாக்டர், இப்போ வந்து அந்த டயபெட்டிக்ஸ் பற்றி பேசிட்டு இருந்தீங்க இல்லையா? ஸோ அதில் டைப் 1 டைப் 2 அப்படி இல்லை. டைப் 1னா என்ன, டைப் 2னா என்ன டாக்டர்? இந்த டைப் 1 டயபெட்டிஸ்ன்றது வந்து உடம்புல வந்து இன்சுலின் வந்து சுத்தமாக இருக்காது. இது வந்து அந்த குழந்தை பிறக்கும் போதே வர்றது மரபணு சம்மந்தப்பட்ட ஒரு நோய் தான். இவங்க ஆனால் பிறக்கும் போதே இன்சுலின் இல்லாமல் இருந்தாலும் ஒரு 5லேருந்து 6 வயதுக்கு அப்புறம் தான் நமக்கு கண்டுபிடிக்க முடியும். டைப் 2 டயபெட்டிஸ் தான் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு நம்ம எல்லாரும் பார்க்குற அந்த சுகர்னு சொல்கிறது. இதில் இன்சுலின் ஹார்மோன் சுரக்கும். ஆனால் நம்ம உடம்புல இருக்க செல்ஸ் வந்து இன்சுலினுக்கு வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அது அந்த குண்டாக இருக்கிறவங்க, மற்ற பிரச்சனைகள் இருக்கவங்களுக்குலாம். ஸோ டைப் 1 டயபெட்டிஸ்க்கு வந்து ட்ரீட்மெண்ட்டே வந்து இன்சுலின் தான். இந்த இன்சுலினை வந்து நம்ம இன்ஜெக்ஷனாக போடணும். அதுக்கு வேற மாத்திரை மருந்தெல்லாம் கிடையாது. இன்சுலின் அவங்களுக்கு வந்து வாழ்நாள் ஃபுல்லாக ஊசியாக போடணும். டைப் 2க்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம டயட்டில் எக்ஸசைஸில் கண்ட்ரோல் பண்ணலாம். அப்படியே இல்லைனா மாத்திரைகள் எடுத்துக்கிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அதுவும் வேலை செய்யலைன்னா ஃபைனலாக அவங்களும் இன்சுலின் போடுவாங்க. டைப் 2 டயபெட்டிஸ்ன்றது வந்து பெரியவங்களுக்கு வருது. டைப் 1 வந்து குழந்தை, அதுவும் இந்த ஒபிசிட்டினால வர ஒரு டைப் 1 டயபெட்டிஸ் வந்து மரபணுனால வருது. டைப் 2 டயபெட்டிஸ் தான் ஒபிசிட்டியில் வரும். அது வழக்கமாக 40-50 வயசில் வர்றது. இப்போ 30ஸ்லேயே வருது. யங்கர் ஜென்ரேஷனுக்கே வந்து சுகர்னு எல்லாரும் ஃபீல் பண்றாங்க. அது அந்த வயசுல இவ்வளோ சீக்கிரம் வந்ததுன்னா காம்ப்ளிகேஷன்ஸ் ரொம்ப அதிகம். எல்லா உடல் உறுப்புகளும் பாதிக்க நிறைய சான்ஸ் இருக்கு. டாக்டர், இப்போ வந்து பெற்றோர்கள் வந்து தங்கள் குழந்தைங்களுக்கு இப்போ ஒபிசிட்டி இருக்குது அப்படின்னா அதை எந்த டைமில் கரெக்டாக டாக்டர்கிட்ட இப்போ போகணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வரும் இல்லையா? ஸோ எந்த டைம் கரெக்டான டைம், இந்த டைமில் கண்டிப்பாக நம்ம வந்து அவங்க ஹெல்த்தை பார்க்கணும் அப்படின்னா இது பொதுவாகவே குழந்தைகளை வந்து நம்ம தடுப்பூசி போடுற நேரத்தில் வந்து கண்காணிப்போம். அதே மாதிரி எப்போவுமே வந்து ஆண்டுக்கு ஒரு முறை வந்து ஒரு குழந்தை நல மருத்துவர்கிட்ட உங்கள் குழந்தைய கூப்பிட்டு ஒரு செக்கப் பண்ணுறது நல்லது. அந்த செக்கப் பண்ணும்போது 3 வயதுக்கு மேலேயே வந்து கைட்லைன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, எல்லா குழந்தைகளுக்கும் வந்து வருஷத்துக்கு ஒருக்க வந்து பிபி பார்க்கணும், பிளட் ப்ரெஷர். அதே நேரத்தில் வெயிட்டு, ஹைட்டு இதெல்லாம் அந்த வளர்ச்சி பட்டியலில் வந்து நம்ம குறிச்சிட்டே வரணும். ஸோ டாக்டர்ஸ் வந்து இந்த குழந்தைக்கு வெயிட் ரொம்ப அதிகமாக ஏறுது. பொதுவாக இந்த வளரும் பருவத்தில் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 2 to 3 கிலோ தான் குழந்தை ஏறணும். அதுக்கு மேலே ஏறுது அப்படின்னாலே அது வந்து ஒரு ரெட் ஃப்ளாக். ஸோ பெற்றோர்கிட்ட சொல்லுவோம். அவங்கள வந்து அடிக்கடி கூட்டிகிட்டு வந்து வெயிட் ரொம்ப ரேப்பிடாக ஏறுதா, அந்த ஃபேட்லாம் அதிகமாகுதா
அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். ஸோ உங்களுக்கு ஓவர் வெயிட் இருக்குது, ஒபேசிட்டி இருக்குன்னா நீங்கள் அட்லீஸ்ட் 6 மாதத்துக்கு ஒருக்க வந்து டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே டாக்டர், இப்போ ஒபிசிட்டி உள்ள அந்த குழந்தைங்களுக்கு வந்து எடை குறைக்கணும்னா என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம மேற்கொள்ளலாம்? முதல்ல வந்து குழந்தைங்க நான் ஏற்கனவே சொன்னமே ஆக்டிவாக வளர்ற குழந்தைங்க, அவங்களுக்கு வந்து நம்ம உணவை திடீர்னு இப்போ நம்ம வந்து டயட்டிங் பண்ணுற மாதிரி சாப்பிடாம இரு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் சாப்பாடு கொடுக்கலன்னா அவங்க வளர்ச்சி வந்து ஆமாம், அதனால அவங்களுக்கு வந்து நீங்கள் சாப்பாடு கொடுத்து தான் ஆகணும். அந்த கொடுக்குற பொருளை வந்து நம்ம மாற்றணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சாப்பாடு மட்டும் இல்லாமல் உடற்பயிற்சி வந்து நம்ம சொல்லுவோம். உடற்பயிற்சினா போய் ஜிம்லலாம் குழந்தைங்கள சேர்த்து விட முடியாது. ஸோ அவங்க ஆக்டிவாக டெய்லி வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறது, பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்களோ பேரண்ட்ஸ் அவங்கள வந்து இன்வால்வ் பண்ணணும். ஏதாவது இந்த நீச்சல் அடிக்க கற்றுக் கொடுக்கலாம், சைக்கிளிங் பண்ணலாம், ஜாகிங் பண்ணலாம், வீட்லயே வந்து உட்காந்து எந்திரிக்கிறது, தோப்பு கரணம் போடுறது, ஸ்கிப்பிங் போடுறது, இந்த மாதிரி பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்து சிம்பிளா டெய்லி நேரத்துக்கு தூங்க வச்சு காலையில எந்திரிச்ச உடனே ஒரு 1 hour பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு டான்ஸ் கூட, பரதநாட்டியம் இதெல்லாம் கூட ஆடலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது குழந்தைங்களுக்கு வந்து அந்த வெயிட் வந்து குறையும். அதே நேரத்தில் அவங்க சாப்பிட்ற அந்த சாப்பாடு வந்து பேலன்ஸ்டாக கொடுக்கணும். ரொம்ப கார்போஹைட்ரேட்டு எண்ணெய் பொருள் கொடுக்காம காய்கறிகள், பழங்கள், அந்தந்த சீசனில் கிடைக்கிற அந்த ஃபுட்டு, ஃப்ரூட்ஸு, முக்கியமாக வந்து இந்த ஸ்நாக்ஸ், பிஸ்கெட், சிப்ஸ் இதெல்லாம். ஏன்னா ஸ்கூல் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லேயே பேரண்ட்ஸ்லாம் வந்துட்டு பிஸ்கெட்டு, சிப்ஸு கேட்டால் ஹோம்மேட் சிப்ஸ், ஹோம்மேட் பிஸ்கெட் இப்படி வைக்கிறாங்க. அந்த மாதிரி கொடுக்காம ஸ்நாக் பாக்ஸ் வந்து ஹெல்த்தியாக கொடுக்கலாம். வேர்க்கடலை, சுண்டல், ஒரு வகை பழங்கள், அவல், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறது கொஞ்சம் குழந்தைங்களுக்கு. டேட்ஸ் கொடுக்கலாம், டேட்ஸ் ரொம்ப பழம், இதெல்லாம் இந்த காலத்து குழந்தைங்க சாப்பிடவே மாட்டேங்க. என்னன்னே தெரியாது மேம், என்னன்னு கேட்பாங்க. ஓகே மேம், இந்த ஹை பிளட் ப்ரெஷர், அப்புறம் வந்து ஹை கொலஸ்ட்ரால், கார்டியோவாஸ்குலர் டிசீஸ்லாம் சொன்னீங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து உடல் பருமன் இருக்க குழந்தைங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும் இல்லையா? ஸோ இதனால மற்ற என்ன பிரச்சனைலாம் வரும்? இதுவே வந்து என்னென்ன பிரச்சனைலாம் உடல்ல ஏற்படுத்தும்? இவங்களுக்குலாம் வந்து இந்த ரத்த அழுத்தம்ன்றது குழந்தையிலேருந்தே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஒருத்தவங்க குண்டா இருக்காங்கன்னா அவங்களுக்கு பிபி வந்து அதிகமாக தான் இருக்கும். இது அப்படியே வளரும் போது அவங்க வளர்ந்து போகும்போது பிபி பேஷண்டாவே ஆயிடுவாங்க. ஹைப்பர் டென்ஷன் அந்த வியாதி வந்துடும். ஒன்ஸ் இந்த ஹைப்பர் டென்ஷன் வந்து அது கூடவே வந்து டயபெட்டிஸ் வந்துருச்சுனாலே போதும், இதய நோய்கள் ஆரம்பிச்சிடும். ஸோ இவங்களுக்கெல்லாம் சீக்கிரமாகவே வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு, கொலஸ்ட்ரால் வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம சாப்பிட்றதுல கொழுப்பு சத்தை கம்மி பண்ணிட்டாலும் குண்டாக இருக்கவங்களுக்கு அந்த ஃபேட் வேல்யூ, எல்டிஎல் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ சீக்கிரம் வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். இன்னொரு விஷயம், இவங்க கன்சீவ் ஆகுறதும் கஷ்டம். அதே மாதிரி இவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரொசீஜர் பண்ணுறாங்க, ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு மயக்கம் கொடுக்கறது வரைக்கும் கஷ்டம். ஒருத்தவங்க குண்டாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு மயக்க மருந்து கொடுக்கறது ரொம்பவே ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். ஸோ அந்த ஒபிசிட்டினாலே பயப்படுவாங்க. இப்போ வந்து உடல் பருமன் கொண்ட குழந்தைங்களுக்கு வந்து சுவாச பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அது எதனால வருது? அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த தொண்டை பகுதியை சுற்றி வந்து அந்த கொழுப்பு நிறைய சேர்ந்து வரனால அவங்க வந்து தூங்கும் போது அந்த கொரட்டை விடுவாங்க. இன்னொன்று வந்து ஏற்கனவே ஆஸ்துமா இருக்கிற குழந்தைங்க, வீசிங் ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்களுக்குலாம் வந்து இந்த உடல் பருமன் அதிகமாச்சுன்னா மூச்சு திறன் இன்னும் வந்து அதிகமாகும். நார்மலாகவே குண்டா இருக்கிறவங்களுக்கு வந்து மூச்சு ரொம்ப வாங்கும். அவங்க கொஞ்சம் தூரம் நடந்தாலே நீங்கள் பார்த்தாலே அந்த மூச்சு வாங்குறது உங்களுக்கு தெரியும். அதுவே வந்து அவங்களோட நுரையீரலையும் வந்து நாளடைவில் வந்து பாதிக்கும். இப்போ வந்து குழந்தைங்களுக்கு இந்தந்த வயசுல இந்தந்த வெயிட் இருக்கதான் கரெக்ட்னா அது என்ன மாதிரி வெயிட் மேம்? அதான் நான் அந்த வளர்ச்சி பட்டியல்ல நம்ம பார்க்கணும். குழந்தையோட ஹைட்டு, வெயிட், அப்புறம் அந்த பிஎம்ஐ இருக்கணும், அந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ் கரெக்டா அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி மெயின்டைன் ஆகுதா, இதை வந்து செக் பண்ணாலே போதும். ஏன்னா ஒரு குழந்தை ஒரு மாதிரி இருக்கும். இவ்வளோதான் வெயிட் அப்படின்னு இல்லை. ஒரு வருஷத்துக்கு சொன்ன மாதிரி 2-3 கிலோ குழந்தை வெயிட் ஏறினா அதுவே போதும். ரொம்ப ஜாஸ்தியா ஏறுறாங்க, திடீர்னு 5 கிலோ 10 வயசுல 40-45 கிலோ இருக்காங்க மேம். இதெல்லாம் வந்து ஓவர் வெயிட். அதிகம் தான். இதெல்லாம் ஓவர் வெயிட், ஒபிசிட்டில இருக்காங்க. இந்த வெயிட்ல இருக்கிற பிள்ளைங்கள கண்டிப்பா பேரண்ட்ஸ் வந்து செக் பண்றது நல்லது. கண்டிப்பா செக் பண்ணிட்டு அதுக்கான ரெமெடியும் வந்து எடுத்துக்கணும். வெயிட்டா இருக்காங்கன்னு அப்படியே விட்டுறக்கூடாது. வெயிட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறதுக்கு வழி பண்ணணும். ஏன்னா வெயிட் குறைக்கிறது குழந்தைங்கெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. பெரியவங்க மாதிரி 4 நாள் சாப்பிடாம இருந்து அப்படி டக்குன்னு நம்மளால குறைக்க முடியாது. குழந்தைங்களுக்காக அந்த மாதிரி முடியவும் முடியாது. ஓகே மேம், உடல் பருமன் கொண்ட குழந்தைங்களுக்கு மருந்துகள் அல்லது அறுவை சிகிச்சை இது வந்து எப்போ வந்து பரிந்துரைக்கப்படுது? பொதுவாக வந்து உடல் பருமன் குழந்தைங்களுக்கு நம்ம மருந்துகள் எதுவுமே சொல்ல மாட்டோம். ஏன்னா வந்து அவங்கள லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் அட்வைஸ் பண்ணுவோம். மருந்துகள் வந்து அவங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப ஒபிசிட்டி, அதனால இந்த ஸ்லீப் ஆப்னியா மற்ற பிரச்சனைகள் வருது. இப்போ பேரியாட்ரிக் சர்ஜரிலாம் வந்து குண்டா இருக்கிற குழந்தைங்களுக்கு வர இன்னொரு பிரச்சனை வந்து ஃபேட்டி லிவர். அதாவது இந்த லிவர்ல வந்து கொழுப்பு சத்து அதிகமா சேர்றது. இது எந்த அளவுக்கு போவோம்னா லிவர் சுத்தமா
ஃபெயிலியர் ஆகி சிரோசிஸ் போகிற வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ சிவியராக லிவர் அஃபெக்ட் ஆகுது, பிபி ரொம்ப அதிகமாக இருக்குது, சுகர் ரொம்ப அன்கண்ட்ரோல்டாக இருக்குது, ஸ்லீப் அப்னியா அவங்கள தூங்க விடாமல் தவிக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கம்மி பண்ணுறதுக்கு மெட்ஃபார்மின் அந்த மாதிரி டேப்லெட்ஸ்லாம் கொடுப்போம். இதுவும் ஒத்து வரலனா ரொம்ப ரேர் கேஸ் தான் அந்த பேரியாட்ரிக் சர்ஜரிலாம். ஸோ அந்த மாதிரி பேரியாட்ரிக் சர்ஜரினா என்னென்னா வந்து குழந்தையோட அந்த வயிற்று பகுதியை வந்து கம்மி பண்ணுறது, வயிற்று பகுதியோட அளவை வந்து வெட்டி இது ரொம்ப இது ரொம்ப ரேர் தான், பெரியவங்களுக்கு பண்ணுவாங்க. ஸோ எந்த ஸ்டேஜில் மேம் அந்த இந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் சிவியராக இருக்குது? இப்போ ஃபேட்டி லிவர் ஜாஸ்தியாக இருக்குது, மூச்சு திணறல் ஜாஸ்தியாக இருக்குது, இதய நோய் வந்துருச்சு ஏற்கனவே, பிபி ரொம்ப அதிகமாக இருக்குது. இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கேஸை பொறுத்து பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ணிக்கலாம். ஆனால் இது பண்ணுறதுக்கு நிறைய இது இருக்குது, முன்னெச்சரிக்கைகள்லாம் இருக்குது. குழந்தையோட மனநலம் கரெக்டாக இருக்கணும். இந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறமா ஒரு தடவை பண்ணிட்டா அதுக்கப்புறம் அப்படியே வெயிட் குறைஞ்சிரும் அப்படின்னு கிடையாது. இது ஒன்ஸ் பண்ணிட்டா அவங்க அதுக்கப்புறம் மெயின்டைனும் வந்து பேசலாம். ஒரு நேர் வந்திருக்காங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஒரு குழந்தைக்கு 15 வயசு, ஒருத்தவங்க 12 வயசு. சின்னவங்க பாத்தீங்கன்னா கடகடன்னு வளர்ந்துடுறாங்க. பெரியவங்க வந்து ஒரு 5th படிக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா நார்மல் ஹைட் வந்தனே, திடீர்னு அவங்க ஹைட் வளரவே இல்லைங்க மேடம். ஆனா இப்ப வந்து 50 கிலோ இருக்கிறாங்க மேடம். அவங்க என்னன்னா 5th படிக்கும்போது கீழே வந்து காலில் கொஞ்சம் அடிபட்டுருக்குங்க. அதுக்கப்புறம் வளரல. கேட்டா அம்மா நான் அடிப்படுவேன் வளரல பழகுதுமான்னு அவளே சொல்றான் மேடம். இது வரைக்கும் அது ரீசனா இருக்குங்களா? ஏன் வளரல? அந்த மாதிரி எனக்கு ரீசன் பதில் சொல்லுங்க. இது வந்து 50 கிலோன்றது அந்த வயசுக்கு வந்து கொஞ்சம் அதிகமான வெயிட் தான். குழந்தையோட ஹைட் எவ்வளோ அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஹைட் சரியா தெரியலைங்க மேடம். ஒரு குழந்தை நல்ல டாக்டரை பார்த்து ஃபர்ஸ்ட் குழந்தையோட ஹைட்டை பாருங்க. காலில் அடிபட்டதுக்கும் குழந்தையோட வளர்ச்சிக்கும் சம்மந்தம் கிடையாது. பொதுவாக 12 வயசு ஆயிடுச்சுன்னா குழந்தை வந்து அந்த பூப்படைகிற அந்த வயசுக்கு வராங்க. இந்த நேரத்தில் வந்து ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸ்லாம் இருக்கும். சில குழந்தைங்க வேகமாக வளருவாங்க, சில குழந்தைங்களோட வளர்ச்சி வந்து கொஞ்சம் மாறும். அதனால் நீங்கள் வந்து குழந்தைய வந்து ஒரு குழந்தை நல மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களோட ஹைட் எவ்வளோ இருக்குது, அந்த பிஎம்ஐ எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரே ஒரு ஹைட்டை வச்சு நம்ம சொல்ல முடியாது குழந்தை வளர்ந்துட்டாளா இல்லையான்னு. ஸோ இந்த ஹைட் பார்த்துட்டு இப்போலேருந்து ஒரு 3 மாதம் கழித்து குழந்தை வளர்றாளா என்ன அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி குழந்தை கொஞ்சம் குண்டாக இருக்கா, அந்த வெயிட்டை வந்து நீங்கள் கம்மி பண்ணணும். வெயிட் கம்மியானாலே வந்து ஆரோக்கியமாக குழந்தை வந்து வளர ஆரம்பிச்சிருவாங்க. 11 வயசுலயே அவங்க 2 பேருமே சேர்த்து 11 ஸ்டேஜ் அட்டன் பண்ணிட்டாங்க மேடம். 11 வயசுல பெரியவங்க அட்டன் பண்ணும்போது சின்னவங்க வந்து அவங்களுக்கு கழுத்து வரைக்கும் தான் வருவாங்க மேடம். இவ 11 வயசு ஆனோன்னு இவ அட்டன் பண்ணி அவளோட தாண்டி கொஞ்சம் ஹைட்டா என்னோடவே ஹைட்டா இருக்கிறா மேடம் சின்னவ. அது மாதிரி வந்துட்டு அந்த பெரிய அதே ஹைட் இருக்கா. அதான் அவங்க சீக்கிரமா அந்த மாதவிடாய் வந்தனால அவங்களுக்கு அந்த ஹார்மோனல் ஸ்பர்ட் இருக்கும், அதனால வேகமா வளர்ந்துட்டாங்க. இது ஒரு குழந்தைக்கும் மாறுபடுமா? நீங்க வந்து உயரத்தை ஃபர்ஸ்ட் கரெக்டா செக் பண்ணிட்டு அந்த பிஎம்ஐ எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு குழந்தைய அந்த எடையை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிங்கனாலே வந்து தானாகவே குழந்தை வளருவாங்க. சாப்பாட்டில் வந்து நீங்கள் இன்னும் கவனம் செலுத்தணும். குழந்தைக்கு நிறைய புரதச்சத்தம் இருக்கிற உணவு வகைகள் கொடுக்கணும். சரிங்க மேடம். நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுவீங்கன்னா எக்கு, ஃபிஷ், அதெல்லாம் சிக்கன் எல்லாமே வந்து உங்கள் டயட்டில் இன்க்ளூட் பண்ணுங்கள். நிறைய பழங்கள், காய்கறிகள், ப்ரோட்டீன் நிறைய கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் ஆக்டிவாகவும் இருக்கணும். ஓடி விளையாடுறது அதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணானாலே அவள் நார்மலாக வளர்ந்துருவான். சரிங்க மேடம். தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூ. பண்ணதுக்கு நன்றி மேம். டாக்டர், அடுத்த கொஸ்டின் என்னன்னா, இப்போ இந்த காலத்தில் வந்து குழந்தைங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி அதிக எடையோட, அதாவது ஒபிசிட்டியோட தான் இருக்காங்க. ஸோ இதுக்கான ரீசன் என்ன டாக்டர்? ஒபிசிட்டின்றது வந்து இப்போ ஒரு சைலண்ட் பேண்டமிக், கொரோனா எப்படி பரவுச்சோ அந்த மாதிரி இப்போ சைலண்ட்டாக வந்து பரவிட்டு இருக்கு. முன்னாடிலாம் வந்து குழந்தை ரொம்ப ஒல்லியாக இருக்குது, வெயிட் கம்மியாக இருந்தால் தான் பேரண்ட்ஸ்லாம் வந்து வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இதுவுமே வந்து மால் நியூட்ரிஷன் தான். அதிக எடையாக இருக்கிறதும் வந்து அப்நார்மல் தான். ஸோ குழந்தை கொழுன்னு இருக்கு அப்படின்றதுக்காக அது நார்மல்னு நம்ம நினைக்கக்கூடாது. இது வந்து அதை விட ரொம்ப டேஞ்சர். ரொம்ப ஒல்லியாக இருந்தால் கூட அதை நம்ம ஃப்யூச்சரில் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் குழந்தைகள் குண்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங். கேட்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தாலும் இந்த உணவு வகைகள்லாம் நீ கொடுங்கன்னு சொன்னாலும் குழந்தைங்களுக்கு அது கொடுக்கறது, அதை சாப்பிட வைக்கிறது, ஸ்க்ரீனை குறைக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டம். அண்ட் இது வந்து டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக பண்ணால் மட்டும்தான் அந்த குழந்தைங்களுக்கு வந்து எடை குறையும். அதே மாதிரி திடீர்னு ஒரு 50 கிலோவெல்லாம் 30 கிலோவாக குறைக்க முடியாது. இது வந்து ஒரு கிரானிக் ப்ராசஸ். ஸோ இது ஒரு என்ன சொல்கிறது, மல்டி டிசிப்ளினரி. ஒரு டாக்டர்,
பேரண்ட்டு, அந்த குழந்தை 3 பேரும் சேர்ந்து இந்த ஒபிசிட்டியை குறைச்சாதான் இந்த நம்ம சமூகத்தில் வந்து அந்த குண்டா இருக்கிற குழந்தைகள் வந்து குறைவாங்க. ஏன்னா அது அவங்களுக்கே தெரியாமல் அவங்க இப்போ குண்டா இருப்பாங்க, நாளைக்கு ஃபியூச்சரில் அவங்க நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஓகே டாக்டர், இப்போ சமூகத்தில் இந்த வந்து உடல் பருமன் பற்றி எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு, எந்த அளவுக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு? நிறைய தெரியுது எல்லாருக்கும், ஆனால் வந்து ஃபுட்டை தான் வந்து நிறைய கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ வந்து இந்த சோஷியல் மீடியா அதிகமாயிட்டனால அந்த புல்லிங் சொல்லப்படுற விஷயம் அதிகமாக இருக்கு. குண்டா இருந்தா மன உளைச்சல் கண்டிப்பா பேடா ஒரு கமெண்ட் போஸ்ட் பண்றது, யாரா இருந்தாலும் சினிமால நடிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, காமனா இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, குண்டாயிட்டா அதை வந்து ஒரு தப்பா பேசுறது, பாடி ஷேமிங், கரெக்ட், இது நிறைய இருக்கு. இதனால இந்த குண்டா இருக்கிறவங்களுக்குனே ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும். இதுவே வந்து அவங்களுக்கு டிப்ரெஷன், அப்புறம் தற்கொலை எண்ணங்கள் எல்லாமே கொண்டு வரும். இதனால டிப்ரெஷன் போயிட்டாங்கன்னா இன்னும் நிறைய சாப்பிடுவாங்க, ஒழுங்கா தூங்க மாட்டாங்க, நிறைய டிவி பார்ப்பாங்க, திரும்ப வெயிட் கெயின் ஆகும், யாரு கூடயும் பேச மாட்டாங்க, விளையாட மாட்டாங்க. இந்த மாதிரி இது அப்படியே வந்துட்டே இருக்கும். இதை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஓகே டாக்டர், இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து உடல் பருமன் வராமல் இருக்க பெற்றோர்கள் வந்து என்ன மாதிரி விஷயம்லாம் செய்யணும்? ஒரு ஹெல்த்தி அட்வைஸ் மாதிரி பேரண்ட்ஸ் கொடுக்குன்னா நோ மீன்ஸ் நோ அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுங்க, இது கூடவே கூடாது அப்படின்ட்டு. இது ரொம்ப சிம்பிள். நம்ம எப்படி குழந்தை வளர்க்குறோன்றதை பொறுத்து தான் இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீன் டைம் ஆஃபர் பண்ணுறீங்க குழந்தைங்களுக்குன்னா அதை வந்து ஒரு 1 to 2 ஹவர்ஸ்க்காக குறைச்சிக்கணும். அதே மாதிரி தூங்க போகிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து நீங்கள் ஸ்க்ரீன் எல்லாம் நிறுத்திடணும். இப்போ தூங்கும் போதே ஃபோன் பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு தூங்குறது அது இருக்கக்கூடாது. கடை பொருட்கள், இந்த ப்ராசஸ்டு ஃபுட்ஸு, கேனில் விற்கிற ஜூஸு அதெல்லாம் வாங்கி கொடுக்காம ஜூஸுக்கு பதிலாக பழங்களாக வெட்டி கொடுக்குறது. அதே மாதிரி அந்த ஸ்வீட் எல்லாம் வெளியில் விற்கிற ஸ்வீட்ஸ் இல்லாமல் வீட்லேயே வந்து இப்போது கடலை பர்ஃபி, நட்ஸு, முளை கட்டின பயிர், அந்த மாதிரி நம்ம ஸ்நாக்ஸை மெயினாக ஸ்நாக்ஸை ஹெல்த்தி ஆக்கினாலே பாதி விஷயம் கரெக்ட் ஆகிடும். ஸ்நாக்ஸ் நிறைய சாப்பிட்டு குழந்தைங்க வந்து நம்ம மெயினாக கொடுக்குற இட்லி தோசையை சாப்பிட மாட்டாங்க. அதை வந்து கம்மி பண்ணணும். குழந்தைங்களுக்கு திடீர்னு ஒரே நாளில் எதையும் மாற்ற முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து டெய்லி பேரண்ட்ஸ் வந்து சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த மாதிரி நீ சாப்பிடும் போது எடை கூடும், அதனால கூட வந்து இட்லி சாக்லேட்லாம் கொடுக்குறாங்க டாக்டர். இதெல்லாம் எல்லாம் கிரியேட்டிவா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. இது வந்து அவங்க அறியாமையே செய்யறாங்க. அது அவங்க குழந்தைங்களை வந்து பாதிக்குது. நாளைக்கு அந்த குழந்தைங்க வளர்ந்த உடனே அப்புறம் ஃபீல் பண்ணுவாங்க. பேரண்ட்ஸ் உட்கார்ந்து குழந்தைங்களோட பேசணும். நீ இதெல்லாம் சாப்பிட்டேன்னா உன் எடை கூடும், நாளைக்கு இதனால உனக்கு இந்த பிரச்சனைகள் வரலாம் இப்படின்றத குழந்தை பருவத்துல இருந்து. இந்த உடல் பருமன் வந்து குழந்தை ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால இதோட சரியாப்படும். இதோட ஃபியூச்சர்ல கண்டிப்பா வரும். அது அப்படியே இது வளர்ந்துட்டே இருக்கும். ஏன்னா இப்ப குண்டா இருந்து அப்புறம் ஒல்லி ஆகுறாங்கலாம் கிடையாது. ஒன்ஸ் அவங்க இந்த லைஃப் ஸ்டைல்ல இருக்காங்கன்னா அவங்க வெயிட் வந்து ஏறிட்டே தான் போகும். ஸோ அது வந்து பேரண்ட்ஸ் வந்து இன்டர்ஃபியர் பண்ணி டாக்டர் அட்வைஸ் கேட்டு டயட் கொடுத்து இந்த எக்ஸசைஸ்ல ஸ்போர்ட்ஸ்லலாம் அவங்கள போடணும். இப்போ ஸ்போர்ட்ஸ்ல இன்வால்வ் ஆகாத குழந்தைங்கள கூட இல்லை நீ இப்போ இது விளையாடினாதான் உனக்கு வந்து ஃபிட்டா இருக்க முடியும், வெயிட் குறையும் அப்படின்றத பேரண்ட்ஸ் வந்து இது முழுக்க 99.9% வந்து பேரண்டிங்ல தான் இருக்கு. இவங்கெல்லாம் அடல்ட்ஹுட்ல போயிட்டு அந்த வெயிட்டை குறைக்க முடியாம அப்புறம் வேற ஏதாவது வெயிட் லாஸ் அது இதுன்னு ட்ரை பண்ணி இன்னும் அவங்களோட உடலை தான் வந்து பாதிச்சுப்பாங்க. ஏன்னா அந்த திடீர்னு ட்ரை பண்ற அந்த வெயிட் லாஸ்லாம் வந்து ரொம்ப திடீர்னு எடை குறைஞ்சா அது உடலுக்கு ரொம்ப ஒரு ஆபத்தான விஷயம். ஸோ அது தெரியாம பண்ணி இது உயிருக்கே ஆபத்து விளைவிக்கிற மாதிரி நிறைய பேர் வந்து அந்த மாதிரி நிலை வந்திருக்கு. அதனால வந்து நம்ம குழந்தை இடத்துல இருந்தே அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா எப்பவுமே வந்து நல்லது. ஸோ ஆல் பேரண்ட்ஸ் டாக்டர் சொன்னதை நல்லா கேட்டுக்கோங்க. உங்க கையில தான் இருக்கு குழந்தை பருமன் வந்து வராம இருக்க தடுக்க. ஏன்னா எல்லாமே வந்து நம்ம புக்ல இருக்கிற மாதிரி பேரண்ட்ஸால ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஜென்ரேஷனும் வேற, பேரண்ட்ஸும் வேற. பட் ஓரளவுக்காவது நம்ம வந்து நம்ம குழந்தையோட வெயிட், ஹைட் இதை வந்து நம்ம கரெக்டா பேரண்ட்ஸே வந்து குழந்தைனா குண்டா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பா அது இருக்கக்கூடாது. குழந்தை ஒல்லியா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த சமுதாயத்துல இருக்கவங்களும் அதை ஒத்துக்கணும். குழந்தை வந்து ஒல்லியா இருந்தாலும் பரவாயில்ல. எல்லாரும் வந்து என்ன கேக்குது, என்ன உன் குழந்தை ஒல்லியா இருக்கு, உன் குழந்தை என்ன ஒல்லியா இருக்கிறது நல்லது, அவங்க ஆரோக்கியமா இருக்காங்களா அதான் முக்கியம். நோய் நொடி இல்லாம இருந்து ஒல்லியா இருந்தா பிரச்சனையே இல்லை. இந்த மைண்ட் செட் வந்து எல்லாருக்கும் வரணும். குழந்தை வெயிட் ஏறணும் நீங்க சொன்ன மாதிரி நெய்யெல்லாம் ஊத்தி நிறைய கொடுத்து அது வந்து ஒரு பெத்தாலஜிக்கலா போயிடும். அப்புறம் நினைச்சா கூட அந்த வெயிட்டை குறைக்க முடியாது. கஷ்டம். குழந்தைங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே டாக்டர், நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு குழந்தை பருமன் பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய சொன்னீங்க, எங்க கூட ஷேர் பண்ணீங்க. நம்ம நேயர்கள் கேட்ட கேள்விக்கும் ரொம்ப தெளிவா பதில் சொன்னீங்க. ஸோ இன்றைய நிகழ்ச்சி கண்டிப்பா நம்ம நேயர்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம நேயர்கள் சார்பாகவும் நிகழ்ச்சி நம் நிலையத்தின் சார்பாகவும் நன்றி டாக்டர். மிக்க நன்றி.